இப்போ ஒரு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கரெக்டா மேலே ஏறுது, திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கீழே டச் பண்ணுது, மேலே டச் பண்ணுது, திருப்பி கீழே டச் பண்ணுது, கீழே டச் பண்ணா மேலே போகுது, மேலே டச் பண்ணா கீழே வருது. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆயிட்டு சேனலை பிரேக் ஆகி வெளியே வந்துச்சு. இப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். கரெக்டா? இப்போ இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த வாட்டி இதே மாதிரி மார்க்கெட் எங்கேயாவது சேனல்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ நமக்கு என்ன தெரியும், மேலே ஹிட் ஆச்சுன்னா செல் ஆகும், கீழே ஹிட் ஆச்சுன்னா பை ஆகும், ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆகும். அப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு தான் we use technical analysis. அதுல ஒன் ஆஃப் தி இதுதான் ட்ரெண்ட் லைன். இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2023 பிப்ரவரியில வந்த ஒரு ஹை. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஹையை பார்த்துக்கோங்க. 2023ல இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாம போயிட்டு திருப்பி என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு கீழே வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டோம்ல, இப்போ அடுத்தது இங்க உள்ள போனீங்கன்னா ஹாரிசான்டல் லைன்னு இருக்கு. இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன்ன்றது என்னன்னு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, we use it for supports and resistance அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு இப்போ வந்து கீழே தரையும் மேலே சீலிங்கும் இருக்கும், அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு டாப்பும் ஒரு பாட்டமும் இருக்கும். அந்த டாப்ஸ் அண்ட் பாட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we use supports and resistance. இப்போ நான் இந்த டாப் இங்க தான் இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்றேன், இந்த டாப்பை வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, திருப்பி மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் என்ன ஆயிருக்கு தெரியுதா, இட் வாஸ் ஆக்டிங் as a resistance. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ண மார்க்கெட் இந்த இடத்த மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல. இங்க மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாம கீழே வந்த மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன இருக்கு, ஒரு வாட்டியும் அதே லெவல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டியும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு சிக்னிஃபிகன்ட் மூவ் இருந்துச்சு. இப்போ ஒரு நார்மல் ட்ரேடரா இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாம நீங்க சார்ட்டை பார்த்திருந்தீங்கன்னா, ஏதோ மார்க்கெட் கீழே இருந்துச்சுப்பா, திருப்பி மேலே வந்துச்சு, இந்த இடத்துல ஏன் திரும்பிச்சுனே தெரியல, இங்க இருந்து திடீர்னு கீழே வந்துச்சு, திருப்பி மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, திருப்பி இந்த இருந்து மேலே போச்சு, இந்த இடத்துல வந்து ஏன் திரும்பிச்சுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல திரும்புறதுக்கு, இந்த இடத்துல திரும்பினதுக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ஏறினதுக்கு, பிளஸ் இந்த இடத்துல எல்லாம் உடைக்க முடியாம நின்னதுக்கு ஒரே ரீசன், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கு.